வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சுகர் பீட்ஸ் காப்பர் கலரில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் டபுள் ஷேட் கலர்ஸில் சீக்வன்ஸ் காப்பர் ஷேட் கலர்ஸில் எடுத்திருக்கேன். அண்ட் காப்பர் ஜரி த்ரெட். இந்த மூணை மட்டும்தான் வச்சு ஒரு டிசைனர் ப்ளவுஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நெக்லைனில் எப்பயும் போல் கண்டினியூஸ் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் 3 rows ஆஃப் செயின் ஸ்டிச் காப்பர் ஜரியிலேயே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சிம்பிள் டிசைன் அந்த கண்டினியூஸ் பீட் ஒர்க் அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரியாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் அண்ட் ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரியாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ அதை சீக்வன்ஸ் த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு ஒரு பேக் சைடாக அந்த சீக்வன்ஸ் பக்கம் டைட் கொடுத்து வச்சிடணும். அப்படின்னா சீக்வன்ஸ் மூவ் ஆகாமல் டேன் ஆகாமையும் இருக்கும். தென் சுகர் பீட்ஸ் காப்பர் கலரில் இருக்கிற சுகர் பீட்ஸை ஒரு 4 கவுண்டிங்ஸில் எடுத்து இந்த மாதிரியாக இந்த சீக்வன்ஸ் பக்கம் லோட் பண்ணி அதை என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு சின்ன செயின் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கணும். போட்டால் தான் அது மூவ் ஆகாமையும் இருக்கும். ஸ்டிச் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஒரு ஸ்டிச் டிசைன் சின்ன டிசைனாக காட்டும். அண்ட் சைட் வைஸில் ஒரு லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போ சீக்வன்ஸ் வைக்க போகிறது கிடையாது. சென்டர் லைனில் மட்டும்தான் அந்த இதில் சீக்வன்ஸ் இருக்கணும். சைடில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற இந்த ஸ்பேஸில் இந்த ஸ்டிச்சில் ஒன்லி 4 கவுண்டிங்ஸ் ஆஃப் சுகர் பீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதே மாதிரி த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன செயின் லாக் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இதே போல் அதர் சைடும் லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின் அண்ட் சுகர் பீடை எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா நெக்லைனில் இந்த மாதிரியாக தான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன். ஃபுல்லும் ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த அதர் சைட்லேயும் எடுத்துருக்கிற இதில் ஒரு 4 கவுண்டிங்ஸாக சுகர் பீடை எடுத்து இந்த மாதிரியாக ஸ்டிச் பண்ணி இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நாட் போட்டு தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், நெக்ஸ்ட் டிசைனுக்கு இந்த மாதிரியாக இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். தென் அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் 2 டிசைனுக்கும் நடுவில். அதுக்கு இந்த மாதிரியாக ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணிக்கிட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் கலருக்கு ஏற்றாப்புலையே த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் அண்ட் ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கணும். நீடிலில் த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த பீடை மட்டும் நகட்டிட்டு சீக்வன்ஸ்குள்ள ஹோலில் இந்த நீடில் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல அந்த பீட் இந்த சீக்வன்ஸ்க்கு மேலே லாக் ஆகி நின்றுக்கிடும். இதே மாதிரி தான் இந்த நெக்லைனில் ஃபினிஷ் பண்ணிக்கிட்ட போகிறேன். இந்த டிசைனர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்தது. ஸோ அவங்க கஸ்டமர் கேட்டதை நெட் அட்டாச் பண்ணியும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் எனக்கு ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கிறனால இப்போ நெட் அட்டாச் இப்போ பண்ணலை. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், நெட் அட்டாச் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ இப்போ நான் நெக்லைனுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த மாதிரியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா இதனுடைய ஸ்லீவ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது ஒரு ரவுண்ட் நெக். இந்த இடத்துல தான் நம்ம நெட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல நெட் அட்டாச் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம எம்ப்ராய்டரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சுல, இந்த ஸ்பேஸில் தான் நெட்டு க்ரீன் கலர்லேயே நான் என்ன செஞ்சுக்கிட்ட போகிறேன், நெட்டை அட்டாச் பண்ணிக்கிட்ட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ் இந்த மாதிரியே ஒரு சின்ன மோட்டிவ் டிசைன் தான் வேணும்னு கேட்டாங்க. பட் எல்போ லென்த் ஸ்லீவ். ஸோ இந்த டிசைனுக்கு அவுட்லைனில் கண்டினியூஸ் பீட் ஒர்க் இந்த மோட்டிவ் டிசைனில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். த சேம் காப்பர் பீட்ஸ் அண்ட் காப்பர் சீக்வன்ஸ் டபுள் ஷேட் கலர்ஸில் நான் ஃபஸ்ட் ஆல்ரெடி வீடியோவில் காட்டினேன். அதே சீக்வன்ஸ் தான். அண்ட் இதே த்ரெட் இந்த காப்பர் ஜரி த்ரெட்டை வச்சு தான் யூஸ் பண்ணேன். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கும் நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கிட்ட போகிறேன். அதுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே கொஞ்சம் அங்கங்கே அந்த நெக்லைனில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிற த சேம் டிசைனையே இதுக்குள்ளேயும் ஸ்டிச் பண்ணிக்கிட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் ஆங்கிள் மாற்றி உங்களுக்கு இப்போ நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்லைனில் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி நான் ஸ்டிச் பண்ணேன். இப்போ இதில் நான் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீடிலில் 4 கவுண்டிங்ஸ் ஆஃப் சுகர் பீட் எடுத்துகிட்டு தென் சீக்வன்ஸை 1 எடுத்துக்கிற போகிறேன். அட் த டைம் அந்த பீடையும் சீக்வன்ஸையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டில் ஃபுல்லும் எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். அப்போ ஃபஸ்ட் சீக்வன்ஸ் என்ட்ரு ஆயிரும், தென் பீட் எல்லாம் என்ட்ரு ஆயிரும். தென் நம்ம ஒரு சின்ன ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீக்வன்ஸ் டர்ன் ஆகும்.
நெக்லைனில் போடும்போது நம்ம வந்து அது டர்ன் ஆகாமல் நல்லா அது வந்து க்ரிப் பண்ணிக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் டர்ன் ஆகிற மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ 2 மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எது நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ த சேம் மெத்தட்லேயே அதர் சைட்லேயும் 4 கவுண்டிங்ஸ் ஆஃப் சுகர் பீட் மட்டும் இப்போ எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். இதே மாதிரி தான் நான் வேணுங்கிற இடத்துல எல்லாம் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டிச்சை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் நம்மளால் ஸ்டிச் பண்ணிக்கிட முடியும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். தென் இன்னும் கொஞ்சம் வந்து அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அவுட்லைன்லேயும் நான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், இந்த சேம் ஸ்டிச்சஸையே சீக்வன்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கிடுவேன். அதை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு காட்டுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன். ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் பியூட்டிஃபுல் ஒரு குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் வித் கிறிஸ்டல் க்ரீன் கலரில் பீட்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு ஹேங் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இன் பிட்வீன் இந்த ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் ஸ்கேட்டர் பீட்ஸ், இந்த சுகர் பீட்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் க்ளோஸ்டாக நல்லா சிம்பிளாக நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். அதுக்கு இந்த ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணேன். நம்ம இந்த மாதிரியாக ஸ்கேட்டர் பீட் மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே. இது எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லுக் கிடச்சிது. ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் ஒரு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். நெக்லைன்லேயும் அந்த ஸ்லீவ்லேயும் நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மேட்சிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்கும். பட் நான் இதனுடைய ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டைம் கிடச்சா உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் அதனுடைய போஸ்ட் வரும். அந்த நெட் கிளாத் எப்படி நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கேன், ஸ்கேட்டர் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா இந்த ஸ்லீவ் மோட்டிவ் டிசைன் இந்த மாதிரியாக ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ப்ளவுஸ் நம்மளும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.